ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா ஹோம் மேக்கர். சென்னையிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சுது. இந்த லீவ் எடுத்துகிட்டு திருப்பி டியூட்டி ஜாயின் பண்ணும்போது ஒர்க் எனக்கு டபுள் ஆகிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆனேன். நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் வரும்போது மாமியாரையும் கையோட கூட்டின்னு வந்துட்டோம் இங்கே. ஏன்னா அவங்களுக்கு 91 வயசு. என்ன தான் ஃப்ளைட் ஜர்னியாக இருந்தாலும் நம்ம சுத்தமாக வசதிப்படவே இல்லை. காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு சாயந்தரம் ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அவங்க அது வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம வெறும் காஃபி மட்டும் 2 ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சதோடு சரி. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்து பயங்கர டயர்டு. ஸோ தயிர் சாதம் நல்லா சூடு அவங்களுக்கு குழச்சி தான் நல்லா குழச்சி கொடுக்கணும் சாப்பாடு எல்லாமே. ஸோ இட்லி, தயிர் சாதம், பொங்கல் இந்த மாதிரி தான், இடியாப்பம் இந்த மாதிரி. ஸோ நல்ல தயிர் சாதம் குழச்சி நார்த்தங்காய் இருந்தது, அதை வச்சு கொடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறத்துலேருந்து பயங்கர அடுத்த நாள் டியூட்டி ஜாயின் பண்ணோம். அதனால் பயங்கர ஒர்க் லோடு வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 2-3 வீடு தள்ளி நாங்கள் வாடகைக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கோம். இது மாதிரி அப்படி தான் அவங்க கேட்டாங்க, எனக்குன்னு தனி வீடு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டிவி போட்டோம். அப்புறம் ஹீட்டர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னும் ஏசி போடணும். மித்த பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஈவன் ஸ்டவ்லேருந்து அவங்க கேட்டாங்க, இது மாதிரி எனக்கு வேணுங்கும் போது நான் போட்டு குடிச்சுப்பேன் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் செட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஒரு வீடாகவே செட் பண்ணி நாங்கள் கொடுத்தாச்சு. நடக்க முடியும் அப்படிங்கும்போது அங்கேயிருந்து இங்கே வருவாங்க. இல்லை என்ன முடியலன்னா அங்கேயே இருப்பாங்க. நாங்கள் ஆனால் காலையில் டெய்லி ஒரு 6:30 மணிக்கு வந்து டீ போயிடும், டீயோ காஃபியோ போயிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவார். ஸோ இன்றைக்கி வந்து பணியாரம் கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ பணியாரமும் தக்காளி சட்னியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுது. இப்போ அவங்களுக்கு போட்ட டீயில் மிச்ச டீயை நானும் குடிச்சிட்டு அடுத்தது லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகணும். அதாவது ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் நெருங்கின சொந்தங்கள், அதாவது இவரோட நெருங்கின சொந்தங்கள் வந்து இவர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ அம்மாவுக்கு என்ன செஞ்ச, நீ செலவே பண்ணலை, நாங்கள் தான் செலவு பண்ணுறோம், நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகும்போது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. நாங்கள் தம்பட்டமும் அடிக்கலை. அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா உடனே ஃபோன் அடித்து நமக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றவாங்க. ஸோ அது நாங்கள் செய்கிறது கிடையாது. அது ரொம்ப சீப்பான ஆட்டிடியூடாக இருந்துச்சு. இவர் அம்மாவுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறாரு, எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாரு, அது அவங்க இஷ்டம், அவங்க 2 பேருக்குள்ளே டீலிங்கு. இது நாம் எல்லாருக்கும் பரப்பணும், இதை நியூஸை பரப்பணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்லலை. இப்போ கூட நாங்கள் என்ன வாங்கி போட்டிருக்கோன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் என்ன வீடு எடுத்திருக்கோம், என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒன்றுமே தெரியாது. இது தெரியணும்னு அவசியமும் இல்லை, எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல குடும்பங்களில் வந்து நடக்கிறது தான். ஸோ என்ன செஞ்சாங்கிற கேள்வியே ஃபஸ்ட்டு வரக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுமே தவிர இனி என்ன செஞ்சேன் அப்படிங்கிற இந்த கேள்விலாம் தேவையில்லாதது. ஸோ ஏன்னா வந்து நான் மருமகங்கிற போஸ்டிங்லேயும் இருக்கேன், மாமியாருங்கிற போஸ்டிங்லேயும் இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு புரிஞ்சுது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.